ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலாக பார்த்துடலாமா? தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மாநில அரசியலில் இதுவரை நிலவி வந்த மௌனமும் யூகங்களும் உடைக்கப்பட்டு ஒரு புதிய திருப்பம் ஏற்படுத்தியிருக்கு. ஆமாங்க, இத்தனை நாளும் சஸ்பென்ஸ் வச்சு வந்துள்ள ஓபிஎஸ் இனி யாருடன் சேரப்போகிறார், அந்த அணியில் ஓபிஎஸ்ஸுக்கான ரோல் என்ன என்பது குறித்து சில தகவல்கள் கசிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற பேரில் தனிப்பயணம் மேற்கொண்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார் என்பது நீடித்தபடியே இருக்குங்க. பொங்கல் பண்டிகைக்கு கூட்டணியை சொல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் சொல்லலை. உரிய நேரத்தில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பிறகு கோயிலாக சுற்றி வந்தபடியே இருந்தார். பேச்சுவார்த்தையும் நடத்தியபடியே வர்றாரு. தாவேகா, திமுக, என்டிஏ இப்படி 3 சாய்ஸ்களும் ஓபிஎஸ்க்கு இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் இதில் யாருடன் செல்வார் என்பது பெரும் எதிர்பார்ப்பாகவே இருக்குங்க. இந்நிலையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய முடிவெடுப்பதற்காக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. இது தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஏற்கனவே ஓபிஎஸ்ஸுடன் இணைந்து செயல்பட்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே நுழைந்துவிட்ட நிலையில் ஓபிஎஸ் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி இதுவரை முரண்பட்டே வந்தாங்க. ஓபிஎஸ்ஸை மீண்டும் அதிமுகவிலேயோ அல்லது கூட்டணியிலையோ சேர்க்க இடமே இல்லை அப்படின்னு அவர் திட்டவட்டமாக தெரிவித்து வந்த நிலையில் இப்போது டெல்லியில் தலையிட்டால் காட்சிகள் மாறத் தொடங்கியிருக்கு அப்படின்னு கூறப்படுதுங்க. தனது ஆதரவாளர்கள் மாற்று கட்சிகளுக்கு தாவ தொடங்கிய சூழலில் ஓபிஎஸ் தனது அடுத்த கட்ட நகர்வாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறாங்கங்க. இன்னும் 2 நாட்களில் டெல்லி செல்லவிருக்கும் ஓபிஎஸ் அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை இறுதி செய்ய போகிறாராம். இந்த கூட்டணியில் இடங்களில் பகிர்ந்து கொள்வதில் சில நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரியுது. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா 6 தொகுதிகள் கேட்டிருக்காராம். ஆனால் தான் நேரடியாக போட்டியிட போவதில்லை அப்படின்னும் மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் தனது மகன் ரவீந்திரநாத்திற்கு பெரியகுளம் தொகுதியை மட்டும் கண்டிப்பாக தரணும் அப்படின்னு கேட்டிருக்காராம். பிப்ரவரி 1ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவருடன் ஓபிஎஸ் ஒரே மேடையில் தோன்றும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இது உண்மையா வதந்தியா அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஓபிஎஸ் மீண்டும் கூட்டணியில் இணைஞ்சா அதிமுகவின் வாக்கு வங்கி சிதறாமல் தடுக்கப்படும் அப்படின்றது மிகப்பெரிய சாதகமாக இருக்குமா. குறிப்பாக தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் வாக்குகளை ஒருங்கிணைக்கவும் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு வலுவான மாற்று சக்தியாக தோற்றமளிக்கவும் இது உதவும். டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை ஒரே அணியில் வைப்பதன் மூலம் எதிர்க்கட்சி வாக்குகளை முழுமையாக திரட்ட முடியும். அதே சமயம் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது டெல்லி அழுத்தத்திற்காக பணிந்தது அவரது தலைமை பண்பிற்கு ஒரு பாதகமாகவே பார்க்கப்படுதுங்க. மேலும் ஓபிஎஸ் அணிக்கு தொகுதிகளை ஒதுக்கும் போது அந்தந்த பகுதிகளில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் அதிருப்தி அடைய வாய்ப்பிருக்கு. இது தேர்தல் நேரத்தில் கூட்டணிக்குள்ள உள்ளபடி வேலைகளையும் திமுகவின் விமர்சனங்களையும் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் சிதறிக்கிடக்கும் அதிமுகவின் பிரிவுகளை ஒரே குடையின் கீழ் கொண்டு வர பாஜக முயற்சிப்பது இதன் தெளிவாகிறது. இந்த அதிரடி அரசியல் மாற்றங்கள் வரும் தேர்தலில் ஆளும் தரப்பினருக்கு எந்த அளவுக்கு சவாலாக அமையும் அப்படின்னு தெரியல. பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு கட்சி வேறு ஒரு தலைவரை பற்றி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.